ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே சரியான மேட்ச்ங்க. சூப்பரான ஒரு மேட்ச் வந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆர்சிபியை வந்து முதல்ல பேட் பண்ணாங்க. ஸோ பேட்டிங்கில் வந்து விராட் கோலி வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வழக்கமாக அவர் ஆடுறது தாங்க. 32 பாலில் ஒரு 66 ரன் சரியான இன்னிங்ஸ் ஆடிட்டார். அதுக்கப்புறமா வந்து பெத்தேல் அவரும் வந்து சூப்பராக ஒரு 50 போட்டார். வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்தாங்க. ஆனால் மிடில் ஓவரில் வந்து ரொம்பவே ஸ்லோவாகிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் பதிலானா வந்து 2 விக்கெட்ஸ்லாம் எடுத்தார். ஃபைனலாக வந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தார். ஸோ வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து மேட்ச்குள்ளே வந்துட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஃபயர் பவரில் வந்து பார்த்திங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் அவர் வந்து ஒரு 14 பால்ஸில் வந்து 50 வேறு மாதிரி ஆடிட்டார். கலீல் அகமது ஓவரில் 33 ரன், அப்புறம் 14 ஓவரில் லாஸ்ட்லேயும் நல்லா அடிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2-1-3 அப்படிங்கிற ஸ்கோரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து நமக்கு காலி தான், அவ்வளோதான் முடிஞ்சுது சிஎஸ்கே, இனிமேல் நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, தோத்தா என்னன்னு ஜெயிச்சாலும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் இறங்கினாங்க. ஆனாலும் வந்து இந்த ஆர்சிபி 10வது இடத்துல இருக்கிற டீம்னு சொல்லிட்டு கூட பார்க்காம இவ்வளவுக்குள்ளே கொலவெறியில் விளையாண்டுட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. சின்ன பசங்க இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, சரி அவங்க விளையாடுற வரைக்கும் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயுஷ் மாத்திரை வழக்கம் போல் ஆரம்பித்தார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்னிங்ஸ் வந்து அருமையாக பில்ட் பண்ணி எடுத்துகிட்டே போனாருங்க. அந்த பக்கம் ரஷீத் வந்து அந்தளவுக்கு பெருசாக அடிக்கல, ஒரு 14 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். ஆனால் ஆயுஷ் மாத்திரையோட இன்னிங்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த இன்னிங்ஸ் தான் வந்து அடுத்த சிஎஸ்கேயே வந்து ஒரு கண்டிப்பாக அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து சிஎஸ்கே டீமில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் ரஷீத் அவுட் ஆனதுக்கப்புறம் ஜடேஜா வந்து 2 டவுன் இறங்கினார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து இன்றைக்கி மேட்சை வந்து ரொம்பவே நல்லா கொண்டு போயிட்டு இருந்தார். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருந்தது. இந்த மேட்ச் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து ஒரு 19th ஓவரில் வின் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஆயுஷ் மாத்திரை வந்து தன்னோட ஃபஸ்ட்டு 50, அதாவது சிஎஸ்கேவில் யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 50, அவர் வந்துட்டு ஒரு 25 பால்ஸில் தன்னோட 50 ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணிட்டார். நல்லா விளையாண்டுட்டு இருந்தார், செஞ்சுரி அடிப்பார் அப்படிங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா 94 அப்படிங்கிற டைமில் வந்து அவர் அவுட் ஆகிட்டார். ஸோ அங்கேருந்து தாங்க நம்மளோட ஸ்கோப் கண்டிப்பாக நம்மளுடைய நம்பிக்கையை வந்து இழக்க ஆரம்பித்தோம். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது. ஃபைனல் நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு டெவால் பிரேவிஸ் வந்து வந்த உடனே முதல் பாலில் அவர் நம்ம லுங்கி நிகிடி பாலில் வந்துட்டு எல்பிடபிள்யூ, அதுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ ஈஸியாக போயிருக்கணும். என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னே தெரில. வழக்கம் போல் அவர் ஒரு சிங்கிளுக்கு ஓடிட்டு அந்த இங்கே டைம் பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரில. தேவையே இல்லாமல் ரிவ்யூ எடுக்காமல் ஒரு நாட் அவுட் வந்துட்டு அது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓவருக்கு 15 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிலமையில் வந்துச்சு. 19வது ஓவர் லுங்கி நிகிடி வந்து வேறு மாதிரி பவுலிங் போட்டு ஆர்சிபி வந்து ஒரு ஃபைட்டிங் நிலமையில் வந்து கொண்டு வச்சிட்டார். ஒரு ஓவருக்கு 15 ரன் அப்படிங்கும்போது யாருங்க இந்த பையன், யாஸ் தயால். போன வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான் மறுபடியும் டோனியை வந்து கடைசி நேரத்தில் அடிக்க விடாமல் பண்ணி அந்த மாதிரி பண்ணி போன வாட்டியும் வந்து ஆர்சிபி வந்து நாக் அவுட் கேமுக்கு வந்து அங்கே போனாங்க. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி தாங்க 6 பாலுக்கு 15 ரன் அப்படிங்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோபால்லாம் போட்டார். அந்த இடத்துல டோனி அவுட் ஆக்கிட்டு நோபாலில் வந்து நம்ம சிவம் துவக்கி போட்டு 6 எல்லாம் கொடுத்தாலும் கூட சூப்பராக வந்துட்டு அதுக்கப்புறமா 2 பாலுக்கு வந்து 12 ரன் 13 ரன் அடிக்கணுங்கிற நிலமையில் சூப்பராக போட்டு மறுபடியும் எல்லா பாலுமே ஆக்குறாரு. அதாவது ஜடேஜாவாலையும் ரன் எடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போட்டுட்டாங்க. கடைசி நேரத்தில் 1 பாலுக்கு 4 ரன் அப்படிங்கிற நேரத்தில் சிவம் துபையால் வந்துட்டு பெருசாக எதுவுமே பண்ண முடியல. 1 ரன் தான் வந்து எடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை வந்து சிஎஸ்கே 2 ரனில் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. பட் என்னென்னா சிஎஸ்கேவோடைய பெஸ்ட்டு நமக்கு வந்துட்டு பெரிய ஃபைண்ட் யார் அப்படின்னு பார்த்தா ஆயுஷ் மாத்திரை வேறு லெவலில் இன்னிங்ஸ். இன்றைக்கி இந்த பையனுடைய இன்னிங்ஸால் தான் வந்துட்டு சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஹோப் இருந்துச்சு. இப்போ வேறு யாருக்காகவும் மேட்ச் பார்க்கல, இந்த பையனோட இன்னிங்ஸ்க்காக தான் வந்து எல்லாருமே மேட்ச் பார்த்துருப்பாங்க. ஆயுஷ் மாத்திரை சூப்பரான இன்னிங்ஸ். அண்ட் இந்த பையனுக்கு வந்துட்டு எப்படி, அது முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் தான் வந்துட்டு சூரிய வம்சியோடைய ஆப்போசிட் ஓப்பனர் இந்த அண்டர் 19. ஸோ ஆல் த பெஸ்ட் மாத்திரை.